சங்கீதம் 138 3 நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம தேவனை நோக்கி கூப்பிட்ட நாளிலே அவர் நமக்கு என்ன செய்கிறாரா? எதை அருள பண்ணுகிறாரா? மறு உத்தரவு அருளுகிறார். அந்த மறு உத்தரவு அருளும் பொழுது இந்த கூப்பிட்ட நபருக்குள்ள என்ன நடக்குதுன்னா, ஆத்துமாவிலே பலன் தந்து தைரியம் படுத்துகிறார். இப்ப அண்ணாளுக்கு குழந்தை இல்லாம சிறுமைப்படுகிற ஒரு அனுபவத்துல, நெருக்கத்தின் மத்தியில அவங்க யாரை நோக்கி கூப்பிட்டாங்களாம்? ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு ஜெபிக்கும் போது, கண்ணீரோடு ஜெபிக்கும் போது, வேதனையோடு ஜெபிக்கும் போது, பாரத்தோடு ஜெபிக்கும் போது, அந்த நாள்ல தேவன் அவர்களுக்கு என்ன செய்தார்? மறு உத்தரவு அருளினார். யாரு மூலமா? அந்த ஏலி மூலமாக அன்னாளுடைய வேண்டுதலுக்கு தேவன் அவர் என்ன செய்கிறார்? பதில் கொடுக்கிறார். என்ன பதில் கொடுத்தார்? உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, நீ சமாதானத்துடனே போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நீ வேண்டினது உனக்கு கேட்கப்பட்டது. அப்ப தேவன் அந்த நாள்லயே அன்னாளுக்கு தேவன் வார்த்தையின் மூலமா என்ன செய்கிறாரா? மறு உத்தரவு கொடுக்கிறார். அந்த தேவன் கொடுத்த அந்த பதில், அந்த வார்த்தை என்ன பண்ணுச்சுன்னா, ஆத்துமாவுல அன்னாளுக்கு பலன் தந்தது. அது வரைக்கும் அழுகையோடு, வேதனையோடு, துக்கத்தோடு, பாரத்தோடு, குழந்தை இல்லைங்கிற அவமானத்தோடு கலங்கி நின்ற தவித்த அந்த மகளுடைய வாழ்க்கையில தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது, தேவன் மறு உத்தரவு கொடுக்கும் போது, அந்த அன்னாளுடைய இருதயத்துல, ஆத்துமாவுல என்ன வந்தது? பலன் வந்தது. ஆமே. அதுல சங்கீதத்துல தாவீது சொல்லுகிறார், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினார். ஆண்டவர் அந்த வார்த்தையை ஏலி மூலமா அன்னாளுக்கு அருளின அந்த நாள்ல இருந்து அன்னாள் துக்கமுகமா இருக்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பலன், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன், அந்த விசுவாசத்தின் ஆவியை உடைய மகளாக அந்த நாள்ல இருந்து அவங்க என்ன செய்யலையா? துக்கமுகமா இருக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு வல்லமைய எதுதான் கொடுத்ததுன்னா, தேவனிடத்தில் இருந்து வந்ததான அந்த மறு உத்தரவு, அந்த தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை நம்மளுடைய ஆத்துமாவுல பலன் தந்து தைரியப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம சோர்ந்து போகிற நேரம், ஆபத்தான நேரத்துல யாரை நோக்கி கூப்பிட்டு பழகணுமா? ஆண்டவரை, தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்படி நாம் கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு மறு உத்தரவு நிச்சயமாய் கொடுப்பார். நம் தொய்ந்து போன ஆத்துமாவை, பலவீனப்பட்ட ஆத்துமாவுக்கு பலன் கொடுத்து அவர் நம்மளை தைரியப்படுத்துவார். ஏன்னா நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா, பலன் இல்லாதவர்களுக்கு பலத்தையும், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தையும் கொடுக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமே. ஹல்லேலூயா. அப்ப நம்மளுடைய வேதனையான நேரத்துல மனுஷரை நோக்கி கூப்பிடாம, மனுஷரிடத்துல போய் நம்ம வார்த்தைகளை சொல்லாம, துக்கத்தை சொல்லாம, கவலைகளை சொல்லாம, பாரத்தை சொல்லாம, தேவ சமூகத்துல வந்து தேவாதி தேவனை நோக்கி என்ன செய்ய வேண்டுமா? கூப்பிட வேண்டும்.